அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி கிருத்திகை ஸ்பெஷல். ஆடி கிருத்திகைக்கு முருகனுடைய ஏராளமான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அதுவும் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு பதிவு. உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன கஷ்டங்கள் என்ன வேதனைகள் இருந்தாலும் பூஜை அறையில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய எப்பேற்பட்ட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக முருகனுடைய அருளால் அது நடக்குங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஆடி கிருத்திகை முருகனுடைய விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம என்ன பூஜைகள் பண்ணாலுமே நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுக்கு என்ன வேணும்னு வாய்விட்டு சொல்லி பாருங்கள். நிச்சயம் முருகன் அதை நிறைவேற்றுவாருங்க. இது நிறைய பேர் அப்படி நமக்கு எதுவுமே கேட்குறதில்ல சுவாமி கிட்ட. நீங்கள் இன்றைக்கி வாய் விட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்படிப்பட்ட முருகனுடைய மிக அற்புதமான நாளில் நமக்கு வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரே ஒரு வழி, இறைவனுடைய பாதத்தை தான் நமக்கு கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற கஷ்டங்கள் போகிறதுக்கு நமக்கு கடவுளை விட்டால் வேறு யாருமே கிடையாது. அப்படி கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை. குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமணம் நடக்கணுமா, அப்படி திருமணம் நடந்து நம்ம குழப்பத்தில் இருக்கா, இல்லை கணவருக்கு வருமானம் இல்லை வியாதியாக இருக்குது, வேலைகள் இல்லை, கடன் சுமை, குழந்தைங்க பிரச்சனை, அப்படி என்னென்னவோ பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முருகன் கிட்ட மனசுருகி நீங்கள் வேண்டிக்கணும். விரதம் இருக்க முடியுங்கிறவங்க நம்மளால் முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாம். இல்லாட்டி ஒரு நேரமாச்சும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். அந்த ஒரு நேரம் நம்ம உபவாசம் இருந்து அந்த நேரத்தில் அதற்கு பதிலாக பாலோ பழமோ சாப்பிட்டுட்டு நீங்கள் அதற்கப்புறம் மதியானமோ ராத்திரியை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு நேரம் மட்டும் முருகனுக்காக உங்களை வருத்திட்டு விரதம் மட்டும் இருந்து பாருங்களேன். ஏன்னா இதனுடைய இந்த விரதம் இருக்கிறதுக்கான ஒரு சூக்ஷ்மமான ரகசியமே இதுதான். நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம முருகனுக்காக விரதம் இருக்கிறப்ப அந்த விரதத்திற்கான உண்டான பலன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது நிச்சயம் நடக்குங்க. அது 200% நடக்கும். அப்படி நம்மளே வருத்திக்கிறப்ப நமக்கு எப்படிப்பட்ட கர்ம வினைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்திலே நமக்கு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய முருகப்பெருமானுக்கும் இந்த ஆடி கிருத்திகை விரதத்துக்கும் இருக்குது. அப்படி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே இந்த வழிபாட்டு மூலமாக எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த விரதத்திலையும் இந்த வழிபாட்டிலையும் இருக்கிற சூக்ஷ்மமான ஒரு ரகசியம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடி கிருத்திகைக்கு நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் முருகனுடைய அருளால் நடக்கும். முருகனுடைய விரதம் சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது எதுன்னு கேட்டிங்கன்னா கந்தசஷ்டி கவசம் தான். ஏன்னா ரொம்ப கடுமையான விரதம், பெரிய வேண்டுதல் இருக்கிறவங்க கந்தசஷ்டி கவசத்தை நம்ம அன்னைக்கு விரதம் இருப்பாங்க, கந்தசஷ்டி கவசத்தை படிப்பாங்க. ரொம்ப முக்கியமான நமக்கு வேண்டுதலாக இருந்தால் நம்முடைய ஆன்மீக ரீதியாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கந்தசஷ்டி கவசத்தை நம்ம ஆடி கிருத்திகை அன்னைக்கு 36 முறை படிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை யார் ஒருத்தங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு படிச்சிட்டாங்களோ அவங்களுடைய கஷ்டமானது அவங்களுக்கு அடியோடு அன்னையிலேருந்து தீந்துச்சு அப்படின்னு நீங்கள் முடிவே கட்டிக்கலாம். ஏன்னா இன்றைய நாளில் அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு இன்றைக்கும் இருக்குது, மதியானத்துலேருந்து திதி ஆரம்பிக்குது, நாளைக்கு மதியானம் வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட அந்த இன்றைக்கும் நாளைக்குள்ள அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கிருத்திகை அந்த நட்சத்திரம் அந்த திதி இருக்கிற அந்த நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கருமாக்கள் எல்லாமே கரையுங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்திலையும் அவசர உலகத்திலையும் எல்லாருமே வேலைக்கு போகிறோம். நம்முடைய குடும்பத்துடைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இது சாத்தியம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதே நிறைய பேர் சிரமம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தள்ளி போடுவாங்க. இல்லை கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு எப்பயாச்சும் பார்க்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம யூடியூப்பில் கூகுளெல்லாம் அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு கூட நம்ம போட்டு கூட கேட்கலாம். நீங்கள் அது மாதிரி கூட காதால் கூட கேட்கலாம். அதை நல்ல
புண்ணியங்கள், அந்த பாடல்கள் காதில் கேட்டாலே அந்த மந்திர வார்த்தைகள் நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். இதற்காகவே ஆன்மீக ரீதியாக நமக்கு இந்த சுலபமான ஒரு 3 வரிகள், அதாவது முருகனுக்கு உரிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைகள், சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வரிகள். இந்த 3 வரிகளை நம்ம 36 தடவை நீங்கள் எழுதிட்டாலே கந்தசஷ்டி கவசத்தை 36 தடவை நம்ம சொன்னதற்கான ஒரு பலன் கிடைக்குமாம். அப்படிப்பட்ட மந்திர வரிகளை உங்களுக்கு எளிமையான முறையில் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு பலன் கிடைக்கணும், நமக்கும் அது உபயோகமாக இருக்கணும். பார்த்தீங்களா? அப்படி எளிய முறையில் உள்ள அந்த மந்திர வரிகள் எப்படி எழுதுறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கோடு போட்ட பேப்பர் இல்லாட்டி கோடு போடாத பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம பசங்களோட ஸ்கூல் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இருப்பாங்க. இல்லாட்டி பேப்பர், நோட்டு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. கிழிசல் இல்லாத பேப்பராக இருக்கணும், கசங்காமல் இருக்கணும். இந்த பேப்பரில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த மந்திரம் ஓம் சரவணபவ, வேலும் மயிலும் துணை, சக்தி வேல் காக்க, இந்த 3 வரி மந்திரத்தை நீங்கள் மொத்தம் 36 தடவை எழுதணுங்க. இதுதான் இதோடைய என்ன சொல்லுவாங்க, ஆன்மீக நியதின்னு சொல்லுவாங்க. 36 தடவை, அதாவது இந்த 3 மந்திரங்கள், இந்த 3ஐயும் சேர்த்தா 1ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2ன்னு போட்டு திருப்பி ஓம் சரவணபவ, வேலும் மயிலும் துணை, ஓம் சக்திவேல் காக்க அப்படின்னு எழுதணும். திருப்பி 3வது தடவை ஓம் சரவணபவ, வேலும் மயிலும் துணை, சக்திவேல் காக்க. அப்படி மொத்தம் 36 முறை உங்கள் பூஜை அறையில் ஒரு நோட்டு பேப்பர் எடுத்துகிட்டு போய், அதுவும் சிகப்பு நிற இங்கால் தான் இந்த இதை எழுதணும். எழுதிட்டு வேறு நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும், பச்சையில் எழுதலாமா, கருப்பில் எழுதலாமா, ப்ளூவில் எழுதலாமா, அதெல்லாம் இல்லை. இதற்காகவே சிகப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். இல்லாட்டி சிகப்பு நிற இதற்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதிக விலை ஒன்றும் கிடையாது. அந்த பேனால் நீங்கள் இன்று எழுதி பாருங்கள். எழுதிட்டு 36 முறை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் இல்லை அதற்கு மேலும் எங்களுக்கு எழுதுறதுக்கு முடியுதுன்னு சொன்னால் கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் 36 தடவை நம்ம எழுதினா கந்தசஷ்டி கவசமானது 36 முறை சொன்னதற்கான பலன் கிடைக்கும். அதோடு சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கு கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். சுக்குக்கு மிஞ்சி மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சி கடவுளும் இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த 36 முறை எழுதிட்டு அதோடு கூட நீங்கள் ஆத்மார்த்தமாக இன்றைக்கி முருகனுக்கு இந்த சுக்கையும் அந்த பேப்பரோடு நம்ம எழுதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா 36 தடவை, அந்த பேப்பரை நீங்கள் 4ஆக மடக்கிட்டு அதோடு சேர்ந்து அதற்குள்ளே இந்த சுக்கை நம்ம வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஒரு நூலால், வெள்ளை நூல் இல்லாட்டி மஞ்சள் நூலால் இதை சுற்றிட்டு உங்களுடைய சுவாமி ரூமில் நம்ம பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு நிச்சயமாக உங்களுடைய மனசில் என்ன கோரிக்கைகள், உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கிருத்திகை நாளில் முருகன் கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கிருத்திகை வரத்துக்குள்ளே அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லாட்டி அந்த ஒரு வேண்டுதலை நிச்சயமாக முருகன் நிறைவேற்றி வைப்பார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயந்தான் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பூஜை அறையில் பண்ணணும். இந்த கிருத்திகை திதி இருக்கிற அந்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் அளிக்கும். உங்கள் வேண்டுதல் நடந்து முடிஞ்சவுடனே பூஜை ரூமில் வச்சுருக்க அந்த ஒரு எழுதி வச்சுருக்கோம் பார்த்திங்களா 36 முறை, அதை நீங்கள் கோவில் உண்டியில் போட்டுருங்க. சுக்கு நம்மளுடைய சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அது வரைக்கும் அது பூஜை அறையிலே இருக்கட்டும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.